வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. श्री गुरुभ्यो नमः। श्री 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 चंद्रशेखरेन्द्र सरस्वती श्री गुरुपादुकाभ्यां नमः। ओम श्री महागणाधिपतये नमः। அனைவருக்கும் முதற்கண் கோடான கோடி நமஸ்காரங்கள், வணக்கங்கள், வந்தனங்கள். அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள். நமது ராமச்சந்திரன் துர்காயன் என்ற யூடியூப் சேனலிலே ஸ்ரீமத் பாலவால்மீகி இயற்றிய ராமாயணம் என்னும் மாபெரும் ஆதி சரித்திரமானது தினந்தோறும் இந்த ராமாயணத்தில் உள்ள ஒவ்வொரு காண்டமாக, அந்த காண்டங்களில் உள்ள சர்க்கங்கள்னால் அத்தியாயங்கள், சர்க்கங்களில் உள்ள ஸ்லோகங்கள், ஒவ்வொரு ஸ்லோகத்திற்கும் முழு தமிழ் அர்த்தத்துடன் இந்த ராமாயணம் என்னும் மாபெரும் பதிவினை நமது சேனலிலே தினந்தோறும் பதிவிடப்பட்டு வருகின்றோம். அதன் அடிப்படையிலே இன்றைய ராமாயண பதிவானது ஸ்ரீமத் பாலவால்மீகி ராமாயணம் யுத்தகாண்டத்தில் அஷ்டாதசோத்தர சததம சர்கா. சர்க்கமானது 118. சீதா பிரத்யாதேசா. ஸ்ரீ ராமபிரான் என்ன பண்ணாராம், ஸ்ரீ சீதா பிராட்டியாரை ரொம்பவும் கோபம் கொண்டு கடுமையான சொற்களால் பேசினாராம் என்கின்ற தலைப்பிலே ஸ்லோகம் முழுவதும் சொல்ல இருக்கின்றோம். ஆகவே அனைவரும் இன்றைய ராமாயண பிரிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து சாட்சாத் ஸ்ரீ சீதாலக்ஷ்மண வரத சத்ருகண அனுமத் சமேத ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியினுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சத்தையும் பரிபூர்ண ஆசியையும் பெற்று தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக 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 க்ஷேமமாகவும் சௌக்கியமாகவும் சகல ஐஸ்வர்யத்துடனும் இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். கூஜந்தம் ராம ராமேதி மதுரம் மதுராட்சரம் ஆரோஹ்ய கவிதாசாகாம் வந்தே வால்மீகி கோகிலம். நமோஸ்து ராமாய சலக்ஷ்மணாய தெய்வே ஜதஸ்யை ஜனகாத்மஜாயை. நமோஸ்து ருத்ரேந்திரியமாணிலேभ्यो நமோஸ்து சந்திரார்க்கமருத்கணேभ्यः. ஸ்ரீ சீதாலக்ஷ்மண வரத சத்ருகணானும சமேத ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி சரணாரவிந்தாभ्यां நமः. ஸ்ரீமத் பாலவால்மீகி ராமாயணம் யுத்தகாண்டத்தில் அஷ்டாதசோத்தர சததம சர்கா. சர்க்கமானது 118. சீதா பிரத்யாதேசா. ஸ்ரீ ராமபிரானாகப்பட்டவர் தன்னுடைய பாரியாள் தர்மபத்தினி ஸ்ரீ சீதா பிராட்டியாரை மிகவும் கோபத்தோடு கடுமையான சொற்களை பேசினாராம். தாம் தூ பார்ஸ்வஸ்திதாம் பிரஹ்வாம் ராம சம்பிரேக்ஷ்ய மைதிலி ஹிருதயாந்தர் கதம் பாவம் வியாஹர்த்தும் உபசக்ரமே ஏஷாசி நிர்ஜிதா பத்ரே சத்ரும் ஜித்வா மயாரணே பௌருஷாத் யதனுஷ்டேயம் ததே ததுபாதிதம். அப்போ ஹே ராமபிரான் என்ன பண்ணார்னா, ரொம்பவும் வணக்கத்தோட தன்னுடைய அருகாமையில் நின்று கொண்டு இருக்கக்கூடிய தன்னுடைய பாரியாள் தர்மபத்ரி மகா பதிவிரதை சீதா பிராட்டியாரை பார்த்து தன்னுடைய அந்தரங்கம், அதாவது அந்தரங்கம்ங்கிறது என்னன்னாக்கா உள்ள மனசில் என்னென்னலாம் இருக்கோ அந்த எண்ணங்களை எல்லாம் ஸ்ரீ சீதா பிராட்டியை பார்த்து சொல்ல தொடங்கினாராம். அவர் சொல்றார்,
ஸ்ரீ ராமபிரான் சீதா பிராட்டியாரை பார்த்து, பெண்களுக்கெல்லாம் அரசியாக இருக்கக்கூடியவளே, போரில் நாம் பகைவனை வென்று கொன்று போட்டுவிட்டு உன்னை மீட்டு விட்டேன். அது எதனால தெரியுமா? ஒரு க்ஷத்ரியனாகப்பட்டவன், க்ஷத்ரியன்னாக்க அந்த நாட்டை ஆளக்கூடிய மகாராஜா, அவர்தான் க்ஷத்ரியன். அவனோட வீரத்தினால மட்டும்தான் எந்த விஷயமானது செய்யப்பட வேண்டுமோ அதை சரியாக க்ஷத்திரிய தர்மத்தை நான் செய்து முடித்து விட்டேன் அப்படின்னாராம் ஸ்ரீராமபிரான். கதோ அஸ்மியந்த மமர்ஷஸ்யா தர்ஷனா சம்பிரமாஜிதா அவமானஸ்ய சத்ருஷ்யா மயாயுக பதுத்ருதௌ இப்போ ஸ்ரீ ராமபிரான் சொல்கிறா சீதா பிராட்டியாரை பார்த்து, என்னுடைய எதிரியின் மீது இருந்த கோபமானது எனக்கு பத்தியிருந்து போயிடுத்து. எனக்கு இழைக்கப்பட்ட குற்றத்துக்குரிய தண்டனையை நான் அவனுக்கு வழங்கிட்டேன். ஆனால் எனக்கு ஏற்பட்ட அவமானத்துக்கும் அந்த அவமானத்தின் காரணமாக இந்த பகைவனாகப்பட்டவன் ஒரே சமயத்தில் என்னால் அழிக்கப்பட்டான் ராவணன் அப்படின்னா ராமபிரான். அத்தியமே பௌருஷம் திருஷ்டம் அத்தியமே சபலஸ்ரமாக அத்ய தீர்ண பிரதிஜத்வாத் பிரபவாமீக சாத்மனः. யா த்வம் விரஹிதா நீதா சல சித்தேன ரக்ஷசா தைவ சம்பாதிதோ தோஷா மானுஷேன மயாஜிதா. இப்போ இந்த 7 லோகத்திலேயும் என்னோட எல்லையற்ற ஆண்மையை எல்லாரும் பார்த்துட்டா, நான் மேற்கொண்ட முயற்சியானது எனக்கு ரொம்பவும் பிரம்மாண்டமாக பயனை தந்து விட்டது. நான் எடுத்த சபதமானது எனக்கு நிறைவேறி விட்டது. அதனால என்கிட்ட இருந்த மனசுல இருந்த சுமையானது நீங்கிடுது. அதனால நான் சுதந்திரமாக இப்பொழுது இருக்கின்றேன். உறுதி இல்லாத மனம் கொண்ட அந்த அரக்கனாகப்பட்டவன் உன்னை எங்கிட்டேருந்து பிரித்து எடுத்து கொண்டு சென்றான். அவன் கொண்டு போனதுனால தான் அது விதியினுடைய குற்றம். ஒவ்வொரு மனிதனுக்கும் விதிங்கிறது ஒன்று உண்டு. அது விதியினுடைய குற்றம். ஆனால் அந்த விதியையே மனிதனாக இருக்கக்கூடிய நான் என்னுடைய முயற்சியினால விதியையே நான் வெற்றி கண்டுட்டேன் சீதையே அப்படின்னா ராமபிரான்.
சம்பிராப்தம் அவமானம் யஸ்தேஜசான பிரமாஜ்யதி கஸ்தஸ்ய புருஷார்த்தோஸ்தி புருஷஸ்யால் பதேஜசஹ லங்கனம் ச சமுத்திரஸ்ய லங்காயாஸ் சாவமர்தனம் ஷபலம் தஸ்ய தஸ்லாக்யம் மகத்கர்ம ஹனுமதः. ஸ்ரீ ராமபிரான் சீதா பிராட்டியார் சொல்ற ஆற்றல் இல்லாமல் இருக்கக்கூடிய எவன் ஒருவன் ஒரு காரியத்தை செய்யணும்னு எடுக்கிறான், ஆனால் அந்த காரியத்தில் வந்து அவனுக்கு முழு நாட்டம் இல்லை. அப்படி இருக்கக்கூடியவன் அவனுக்கு ஒரு அவமானமானது ஏற்படுறது. அந்த அவமானத்தை வந்து அவன் வந்து துடைக்காம அவன் வந்து இருக்கின்றானோ அவனுக்கு வந்து எந்த விதத்திலேயுமே அவன் வந்து மனிதனாக பிறந்தவன் புருஷார்த்தம், அதாவது வாழ்க்கையினுடைய பயணங்களானது எப்படி அவனுக்கு கிடைக்கும்? இந்த பெருங்கடலை வந்து பிரமாதமாக தாண்டி வந்து இலங்கையை அழித்து தீக்கிரையாக்கிவிட்டு பிரமாதமான மகோன்னதமான செயல்களை எல்லாம் அரும்பெரும் செயல்களை செய்த வாயு குமாரராக இருக்கக்கூடிய ஹனுமானாகப்பட்டவர் அவர் எடுத்த முயற்சியானது பலனுடையதாக இருந்தது அப்படின்னாராம் ஸ்ரீ ராமபிரான் சீதா பிராட்டியார்க்கு. யுத்தே விக்ர மதசைவா ஹிதம் மந்த்ரேதஸ்ய மே சுக்ரீவஸ்ய சசைன்யஸ்ய சபலோத்ய பரிஸ்ரமः நிர்குணம் பிராதரம் த்யக்த்வா யோமாம் ஸ்வயம் உபஸ்திதः விபீஷணஸ்ய பக்தஸ்ய சபலோத்ய பரிஸ்ரமः. இப்போ ராமபிரான் சொல்ற சீதா பிராட்டியார்ட்ட, தோ இங்க நிக்கிறான் பத்தியா வானர மன்னன் சுக்ரீவன், இவன் வந்து போர்ல வந்து தன்னுடைய பேராற்றலை பிரம்மாண்டமாக வெளிப்படுத்தினான். எனக்கு அந்தந்த சமயத்திற்கு ஏற்ற மாதிரி தகுந்த உகந்த ஆலோசனையெல்லாம் எனக்கு வந்து சொன்னான். அப்போ வானரங்களுடைய பெரும் படையோடு வந்து இந்த சுக்ரீவனானவன் செய்த பெரும் முயற்சி எனக்கு வந்து இப்போ வந்து பலனை தந்து விட்டது. சீதே, நல்ல பண்புகளே இல்லாத தன்னுடைய உடன் பிறந்த சகோதரனை துறந்து தானாகவே என்னிடம் வந்து சேர்ந்த என்னுடைய பக்தனாகப்பட்ட விபீஷணனுடைய பெரும் முயற்சி, ராமனுடைய தம்பி தானே விபீஷணன், அதான் பக்தன்னு சொல்றார் அவர், இப்போது வந்து எனக்கு பயனை தந்து விட்டது, இது எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னா ராமபிரான். இத்தேவம் பிரவத்தஸ்தஸ்ய சீதாராமஸ்ய தத்வசः மிருகீவோத் புல்லநயனா பபூவாசுரு பரிப்ளுதா. இந்த மாதிரி ஸ்ரீ ராமபிரானாகப்பட்டவர் ஸ்ரீ சீதா பிராட்டியரை பார்த்து சொல்லிக்கொண்டு வரும்போது சீதா பிராட்டியார் எப்படி நின்றுந்தாலாம் தெரியுமா? ஒரு அச்சம் கொண்ட காட்டில் வந்து ஒரு பெண்மனானது எப்படி இருக்கும், பயந்து போய் இருக்கிறது, அதுபோல அந்த பெண்மானை போல கண்களில் வந்து சீதா பிராட்டியாரோட கண்கள் வந்து மலக கண்ணீரானது பெருகி அப்படியே நிலத்தில் வந்து கண்ணீரானது விழுந்துதான்.
तस्य तस्तां तु रामस्य भूयः क्रोधो व्यवर्धत प्रभूताज्या वसिक्तस्य पावकस्येव दीप्यतः. அந்த சமயத்தில் ஸ்ரீ ராமிரானாகப்பட்டவர் சீதா பிராட்டியாரை பார்த்துட்டு அவருக்கு மனசானது எப்படி இருந்ததுன்னு தெரியுமா? ஒரு பிரம்மாண்டமான யாகமானது நடக்கிறது. அந்த யாகத்தில் வந்து நம்ம ஆஜ்யம் வந்து ஆகுதி பண்ணுவோம். ஆஜ்யம்னாக்க நெய். அந்த அக்னியில் வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம வந்து நெய்யை விட்டு செய்கிறோமோ அந்த அக்னியானது என்ன பண்ணோம்? பிரம்மாண்டமான ஜுவாலை விட்டு எரியும் இல்லையா? அதுபோல சீதா பிராட்டியார் மீது ஸ்ரீ ராமிரானுக்கு முன்பு இருந்ததை காட்டிலும் ரொம்பவும் அதிகமாக கோபமானது பொங்கி எழுந்தாராம் ஸ்ரீ ராமபிரான். சாபத்வா புருக்குட்டியும் பக்தரே திரியத் பிரேக்ஷிதலோச்சனः அபர்வேத் பருஷம் சீதாம் மத்தியே வானர ரக்ஷசாம். அப்ப என்ன பண்ணாராம் ஸ்ரீ ராமபிரான்? தன்னுடைய கண்களுக்கு மேலே இருக்கக்கூடிய புருவத்தை தன்னுடைய நெற்றி வரை உயர்த்தி இலக்கு ஏதுவே இல்லாம குறுக்காக எங்கேயோ பார்த்துட்டு, அதாவது சீதா பிராட்டியை பார்க்காம எங்கேயோ பார்த்து கொண்டு வானர அரக்கர்கள் எல்லாரும் அங்க கேட்கும்படியாக என்ன பண்ணாராம்? கடுமையான வார்த்தைகளை ஸ்ரீ சீதா பிராட்டியாரை பார்த்து பேசினாராம் ஸ்ரீ ராமபிரான். எத்கர்த்தவ்யம் மனுஷ்யனா தர்ஷனாம் பரிமார்ஜதா தத்கிருதம் சகலம் சீதே சத்ருஹஸ்தாத மர்ஷனாது. இப்போ ஸ்ரீ ராமபிரான் சீதா பிராட்டியாரை பார்த்து, சீதா பிராட்டியாரை பார்க்கல, இந்த பக்கம் எங்கேயோ பார்த்துட்டு இருக்கார் அப்படி திரும்பிட்டு சொல்றார். சீதே, ஒரு மனிதன் தனக்கு ஏற்பட்ட அவமானத்தை பொறுத்து கொள்ளாத இருக்கும் பொழுது யாரால் பகைவனால் ஏற்பட்ட அந்த அவமானத்தை போக்கிக் கொள்ள அந்த சமயத்தில் அவன் எதையெல்லாம் செய்ய வேண்டுமோ, அதாவது இதில் வந்து எத்துன்னு கொடுத்துரு, அது வந்து என்ற உரிமை வந்து பலவிதமான பொருள்களே உடையது. அவையெல்லாம் என்னால் வந்து கண்டிப்பாக இப்போ செய்யப்பட்டு விட்டது. நிர்ஜிதா ஜீவலோகஸ்யா தபசா பாவிதாத்மனா அகஸ்தியன துராதர்ஷா முனினா தட்சிணேவதிக்கு. கிருதயுகத்தில் ரொம்பவும் பிரம்மாண்டமாக தவத்தில் இருந்திருந்தார் யார்? ரகசியமா முடிவார். ரொம்பவும் தெளிவாக வைத்துக் கொண்டிருந்த தன்னுடைய ஆத்மாவை வாதாபி இல்வலன் அப்படின்னு இருக்கக்கூடிய 2 பேர்கள் விந்திய மலையை தாண்டி தென்பகுதிக்கு செல்ல உயிர் பிராணிகளுக்கெல்லாம் ஏற்பட்டிருந்த அந்த பயத்தை வந்து நீக்கி அவர்களுக்கு தெற்கு திசையை எவ்வாறு வீட்டு கொடுத்தாரோ அகஸ்திய மாமுனிவர், அதுபோல நான் வந்து உன்னை வீட்டு விட்டுட்டேன், உன்னை வீட்டு கொண்டு வந்துட்டேன். அதாவது வாதாபி இல்வலர்கள் அப்படின்ற அந்த 2 பேரையும் அகஸ்திய மாமுனிவர் எப்படி மைத்தாரோ
அதுபோல நான் இந்த அரக்கனாகப்பட்ட ராவணனை நான் கொன்று போட்டுட்டேன். இனி இந்த உலகத்துக்கு எந்த விதத்திலையும் அச்சம் என்பதே கிடையாது அப்படின்னாராம் ஸ்ரீராமபிரான். விதி தஸ்தாதுதே பத்தரே யோயம் ரணபரிஸ்ரமஹ சாதீன சுக்ருதாம் வீர்யாம்ன ததர்த்தம் மயா கிருதஹ ரக்ஷதாது மயா விருத்தம் அபவாதம் சர்வசஹ பாக்யாதஸ்யாத் மவம் சஸ்யா ஞங்கமம் ச பரிமார்ஜதா. ராமபிரான் சொல்றார், உனக்கு அனைத்து விதமான நலன்களும் கிடைக்கட்டும். நான் தர்மத்தையே நல்ல நெறிகளையே பின்பற்றக்கூடியவன். ராவணன் உன்னை கவர்ந்து சென்றதுனால எனக்கு பலவாறான அபவாதங்கள்லாம் உண்டாகிவிட்டது. நெடுங்காலமாக மிகவும் புகழ்பெற்ற என்னுடைய இக்ஷ்வாகு குலத்திற்கு களங்கமும் தலைகுனிவும் ஏற்பட்டுவிட்டது. அதை என்னுடைய நண்பர்களாகப்பட்ட வானரங்கள் விபீஷண நரக்கன் அவருடைய வீர பராக்கிரமத்தினால நான் நீக்கிவிட்டேன். இப்பேற்பட்ட பயங்கரமான போரை மேற்கொண்டது உனக்காக இல்லை சீதை அப்படின்ற இந்த விஷயத்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டாம் அப்படின்னாராம். கடுமையாக பேசினாராம் ஸ்ரீராமபிரான். பிராப்தசாரித்ர சந்தேகா மம பிரதிமுகே ஸ்திதா தீபோ நேத்ரா துரஸ்யேவா பிரதிகூலாசி மே திருடம். அதாவது இந்த முன்னால் சொன்ன அந்த ஸ்லோகத்திலிருந்து ஆரம்பித்தா அவர் மகாவிஷ்ணு, இவர் சீதா பிராட்டியார் மகாலட்சுமி. அப்படி இருக்கும் பொழுது இந்த மானிடர்கள் பிறந்தால் மானிட உருவத்தில் இருப்பவர்கள் என்ன செய்வார்கள் அதை மட்டும்தான் இந்த இடத்துல சீதா பிராட்டியார் ஸ்ரீராமபிரான் திட்டுறார். அது எல்லாரும் திருந்தணுங்கிறதுக்காக சொன்ன ஒரு கதை. ஆனால் நாம் என்ன பண்ணுறோம், ராமபிரானே சீதையை திட்டிருக்கா, நாம் தாராளமாக திட்டலான்ட்டு நினச்சிட்டு இருக்கோம். அது அர்த்தம் இல்லை. அதை தான் இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறார். என்னோட எதிரில் நிற்கக்கூடிய உன்னுடைய நடத்தையை குறித்து நான் ஐயப்படுவதற்கு போதிய காரணமானது இருக்கு. அதாவது ஒரு மனிதனுக்கு கண்வெளியானது வருது. அப்போ அவனுக்கு கண்வெளி என்ன ஆகும், ஒரு ஒளி வெளிச்சத்தை எதையும் அவனால் கண்ணால் பார்க்க முடியாது இல்லையா? அதுபோல நீ எனக்கு வேண்டாததாக தோன்றுகின்றாய். தற்போது பெண்கள்லேயே நீ ரொம்ப ரொம்ப நல்லவோ. ஜனகமகா சக்கரவர்த்தியினுடைய புதல்வி வேற நீ. இனி எனக்கு உன்னால ஆக வேண்டிய காரியம் எதுவுமே கிடையாது. உனக்கு இப்ப நான் அனுமதி கொடுத்துட்றேன். நீ பறந்து கிடக்கக்கூடிய 10 திசைகளிலும் நீ எங்க வேண்டாமானாலும் செல்லலாம். என்ன அஷ்டதிக்பாலர்கள் தானே, 8 திக்கு தானே, 10 திக்குன்னு சொல்றாரு. இங்க 10 திசைகள்னா என்னன்னா 8 திசைகள்: கிழக்கு, தென்கிழக்கு, தெற்கு, தென்மேற்கு, மேற்கு, வடமேற்கு,
வடக்கு, வடகிழக்கு ஆகியவைகள் 8 திசைகள். 9வது திசையானது ஆகாயம். 10வது திசையாக இருக்கக்கூடியது பூமி. இதை சீதா பிராட்டியார் வந்து கிடைச்சதும் பூமியிலிருந்து வந்தவதான். அதனாலதான் இதுக்கு அப்புறமா வரக்கூடிய இந்த உத்தரகாண்டத்துல 97வது சர்க்கத்துல இத சீதா பிராட்டியராகப்பட்டவர் பூமியிலேயே கீழே போயிடுறார். அதைத்தான் இந்த இடத்துல வந்து ஸ்ரீ ராமபிரான் முன்கூட்டியே உணர்த்தி இருக்கிறார். ராவணாங்க பரிபிரஷ்டாம் திருஷ்டாம் துத்தேன சக்ஷுஷா கதந்த்வாம் புனரா தத்யாம் குலம் வியபதிசன் மகத்து. காபுபாங்கி குலே ஜாத ஸ்திரியம் பிரக்ருகோஷிதாம் தேஜஸ்வி புனரா தத்யாம் சுகுருல் லேக்கேன சேதசா. ஒரு ஆபிராம் சொல்ற, நல்ல குலத்துல பிறந்த எந்த ஒரு வீரமாக இருக்கக்கூடிய புருஷனும் ஆண்களும் அவன் வீர புருஷன் தான். நல்ல குலத்துல பிறந்த மொத்த ஆண்களும் வீரமான புருஷன் தான். அயலார் வீட்டில் தங்கியிருந்த தன்னுடைய மனைவியை மறுபடியும் அவன் எப்படி மனசார அதை வந்து ஏற்றுப்பான்? இந்த அரக்கனாகப்பட்ட ராவணன் உன்னை வந்து தன்னோட மடியில வைத்துக்கொண்டு தூக்கி சென்று இருக்கான். அப்ப அவன் வந்து ஆசை பொங்கக்கூடிய தீய எண்ணங்களால் தன்னுடைய கண்ணால அவன் உன்னை வந்து பார்த்துருக்கான். அப்படிப்பட்ட உன்னை நாசற்ற உயர்ந்த உன்னதமான குடியில வந்து பிறந்தவன் அப்படின்னுட்டு பெருமை பாராட்டி கொள்ளக்கூடிய நான், ஸ்ரீ ராமபிரானாகப்பட்ட நான் எப்படி வந்து உன்னை மறுபடியும் நான் வந்து ஏற்றுக்கொள்வேன் அப்படின்னு நீ நினைக்கிற அப்படின்னு கேட்டாராம் சீதா பிராட்டியார்கிட்ட ஸ்ரீராமபிரான். இதெல்லாம் என்னன்னா ஒரு சாதாரண மனுஷன் கேட்குற வார்த்தை. அந்த மாதிரி கேட்கக்கூடாது, அந்த மாதிரி செய்யக்கூடாதுன்னு தான் சொல்கிறேன். அர்த்தத்தை நம்ம வந்து அனர்த்தமாக எடுத்துக்கப்படாது. ததர்த்தம் நிர்ஜிதா நேத்துவம் யசா பிரத்யா கிருதம் மயா நாஸ்தி மே பொய்ய விஸ்வங்கோ யதேஷ்டம் கம்யதாமிதா இது பிரவ்யாகிருதம் பத்ரே மயைதத் கிருதபுத்தினா லக்ஷ்மணே பரதேவா துவம் குரு புத்திம் யதா சுகம். ஸ்ரீ ராமபிரான் சொல்றார் சீதா பிராட்டியை பார்த்து, எனக்கு இகழ்ச்சியானது வந்தது, அந்த இகழ்ச்சியை வந்து நான் வந்து இப்போ கலைந்து விட்டேன். இழந்த கீர்த்தியை வந்து மறுபடியும் நான் மீண்டும் பெற வேண்டும் அப்படின்றதுக்காகவே நான் வந்து உன்னை போராடி மீட்டேன். எனக்கு வந்து உங்ககிட்ட கொஞ்சம் கூட பற்றுதலானது கிடையாது. அதனால நீ வந்து உன்னோட இஷ்டப்படி இந்த இடத்தில் இருந்து எங்கு வேண்டுமானாலும் போலாம், உனக்கு உரிமை உள்ளது. நல்ல பெண்ணே, நான் வந்து என்னோட மனசுக்குள்ள பிரம்மாண்டமாக நன்றாக ஆலோசித்ததுக்கு பிறகுதான் எடுத்த இந்த தீர்மானத்தை உங்ககிட்ட நான் வந்து சொல்லிட்டேன். நீ வந்து
உன்னோட விருப்பம் போல ஒன்று என்னுடைய தம்பியாகப்பட்ட பரதனிடத்திலோ அல்லது லக்ஷ்மணனிடத்திலோ இருப்பது குறித்தோ நீ தீர்மானம் செய்து கொள். நீ எங்கே இருக்கணும் அப்படிங்கிறத நீ தீர்மானம் பண்ணிக்கோ அப்படின்னா ராமபிரான். சுக்ரீவே வானரேந்திரேவா ராட்சசேந்திரே விபீஷணே நிவேசயா மனசீதே யதாவா சுகமாத்மனः நகித்வாம் ராவணோ திருஷ்ட்வா திவ்யரூபம் மனோரமாம் மர்ஷ்யதே சினம் சீதே ஸ்வக்ருஹே பரிவர்த்தினி. ராமபிரான் சீதாபிராட்டியை மட்டும் சொல்ற, சீதே இனி நான் அயோத்திக்கு திரும்பி வர மாட்டேன் அப்படின்னு நீ முடிவு செய்தால் வானர மன்னனாக இருக்கக்கூடிய சுக்ரீவனிடத்திலோ அல்லது அரக்கர்களுக்கெல்லாம் மன்னனாக இருக்கக்கூடிய விபீஷணனிடத்திலோ அல்லது உனக்கு விருப்பமான வேறு எந்த இடத்திலாவது நீ தாராளமாக இருக்கலாம் சீதே. இந்த ராவணன் கொஞ்சம் கூட நிகரில்லாத அழகுடைய உன் மேல ஆசை வைத்து உன்னை எடுத்துக்கொண்டு போய் தன்னோட வீட்டில் ஏகப்பட்ட காலம் அவன் வைத்திருந்தான் இல்லையா? அவன் வசத்தில் இருந்த ஒன்றை அவன் தொடாமலா இருந்திருப்பான். இது ராமபிரான் கேட்ட கேள்வியா? இல்லை. மனித குலத்தில் இருக்கக்கூடிய மானிட பிறவியில் இருந்தால் மனிதர்கள் எதை பேசுவார்களோ அதைத்தான் இங்கு பேசுகின்றேன். ராமபிரான் சொல்றார். தத பிரியாத் ஹர்ஷவனா தத பிரியம் பிரியாது பசுருத்திய சிரஸ்ய வைதிலி மமோஜபாஷ்பம் சுப்ருதம் பிரவேபிதா கஜேந்திர அஸ்தாபி ஹதேவ சல்லகி. எப்பயுமே சீதா பிராட்டியார் விவாகமான நாள்லேருந்து வனவாசத்துக்கு வந்தது ஸ்ரீ ராமபிரானோட இருந்த வரைக்கும் அவருடைய இனிமையான மொழிகளையே கேட்டுன்னு தான் இருந்தா சீதை. ஆனா இப்போ வெகு நாட்களுக்கு பிறகு சந்தித்த தன்னுடைய கணவராகப்பட்ட பர்த்தாவாகப்பட்ட ஸ்ரீ ராமபிரான் சேர்ந்து கடுமையான சுடக்கூடிய சொற்களை கேட்ட உடனேயே எப்படி ஆனால் தெரியுமா ஸ்ரீ சீதா பிராட்டியார் ஒரு யானையானது இருக்கு, அது துடிக்கையினால அடிக்கப்பட்ட யானையோட வணங்கி கொடி, அதாவது ஒரு வகை பலவீனமான ஒரு கொடி அது அடிபட்டிருக்கு. அதுபோல சீதா பிராட்டியாரோட உடல் மிகவும் நடுநடுங்கி போய் அப்படியே ஜலமானது கண்ணிலேருந்து அப்படியே கொட்டித்தான் கீழே. இத்தியாசே ஸ்ரீமத் ராமாயணே வால்மீகி ஆதிகாவ்யே யுத்தகாண்டே அஷ்டாதசோத்தர சததம சர்க்கா ஸ்ரீமத் வால்மீகி ராமாயண யுத்தகாண்டத்தில் 118வது சர்க்கமானது பூர்த்தியானது. சுபமஸ்து ததாஸ்து.